மத்தேயு சுவிசேஷம் அதில் 7வது அதிகாரம் மத்தேயு 7:24 27 வரை வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இது ஆண்டவருடைய வசனம். வானத்தை பூமியும் படைச்ச கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு வேதத்தை வாசித்த இந்த வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 24 வாசிக்கும்போது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் எந்த வீட்டை ஆளுகிறாரோ, எந்த இருதயத்தில் கடவுள் வாசம் பண்ணுகிறாரோ, அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆமென். கடவுள் ராஜ்யம் எந்த வீட்டு மேலே இறங்கி இருக்கிறதோ, எந்த மனுஷன் இருதயத்தில் அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறதோ, ஸ்தோத்ரா, அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கடவுளுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கி வராமல் இருந்தால் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. சாத்தானும் இந்த உலகத்தில் கடவுள் வார்த்தையை கேட்காத என்று தான் சொல்லி கொடுப்பான். கடவுள் என்ன சொல்லுவார்னா, ஏன் வார்த்தையை நீ கேளு, அப்போ நீ நல்லா வாழுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சாத்தான் சொல்லுவான், இல்லை கடவுள் வார்த்தையை கேட்காத, உன்னுடைய இஷ்டப்படி நீ என்ன விரும்புறியோ அதெல்லாம் உலகத்தில் செஞ்சுட்டே போ அப்படின்னு சாத்தான் சொல்லி கொடுப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. எத்தனையோ பேருக்கு பாதை தெரியாம உலகத்துல வாழ்றாங்க. அவன் எந்த பாதையில நடக்கிறது, யார் சொல்றத நான் கேட்கிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஆமென். யாரோ சொல்றத வச்சல்ல, யாரோ பாதை காட்டுறதுல நடந்து போறதல்ல, நான் சொல்றத கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அது ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. அது நம்மளை வாழ வைக்கும். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அதிலிருந்து நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வீடு என்பது அந்த கல்லுனால் கட்டினது மாத்திரம் அல்ல, அதுக்குள்ளே இருக்கிற மனைவி, பிள்ளைகள், குடும்பம் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு வீடு. அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்றால்
அந்த குடும்பம் ஒரு புத்தியுள்ள குடும்பமா இருக்கும் என்றால் அது ஆண்டுடைய வசனத்தின்படி வாழுகிறது. ஒரு குடும்பம் புத்தி இல்லாத குடும்பமா இருந்தா அது கடவுளுடைய வசனத்தின்படி வாழாமல் தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு ஓடுகிற ஒரு குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த உலகத்துல நம்மளை பார்க்கும்போது மனிதர்கள் அவன் ஈஸியா எடை ஓடுவாங்க. அவங்க ஒரு புத்தியுள்ள ஒரு குடும்பம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்க ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ, இவங்க ஒரு புத்தியுள்ள ஒரு மனிதன், அப்படிலாம் நம்மளை எடை போட்டு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, யாரு எடை போடுறாங்களோ இல்லையோ உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஈஸியா அவங்கள பார்த்த உடனே இவங்க ஒரு புத்தியுள்ள பெண்ணு, இவங்க ஒரு புத்தி இல்லாத ஒரு ஆணு அப்படின்னு எடை போட்டுருவாங்க. அல்லேலூயா, சின்ன பிள்ளைகளை நடக்க விடாதையே வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா, அங்க தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரா. ஆக நான் சில பேரை இன்னைக்கு இந்த தீவுல நிறைய பேரை நான் பார்த்தேன். கையில பைபிளோடு இருக்கிறாங்க, காதுல கழுத்துல ஒண்ணு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா சுத்தமான ஒரு கிறுக்கா இருக்கிறான். அல்லேலூயா, காத்துல கழுத்துல ஒண்ணும் கிடையாது, ஆனா கையில பைபிள். வீடுகள் ஊரா சந்திச்சு அல்லேலூயா ஆண்டவரை பத்தி சொல்றவங்களா இருக்கிறாங்க, நோட்டீஸ் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. ஆனா சுத்தமா மண்டையில ஒரு வேலை செய்யாத ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா யாரை பார்த்தாலும் பிரைஸ்தலான்னு சொல்றாங்க. அது எப்படி? அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமென். எங்கெல்லாம் கட்டி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ஒரே பிரச்சனை. அல்லேலூயா, எங்கெல்லாம் சம்பந்தம் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் பயங்கரமான பிரச்சனை. ஸ்தோத்ரா. ஆனா கையில பைபிள், காத்துல எழுத்துல ஒண்ணு இல்ல, யாரை பார்த்தாலும் பிரைஸ்தலாம். ஆனா பிள்ளைய எப்படி நடத்தணும் தெரியல, புருஷனை எப்படி நடத்தணும் தெரியல, சம்பந்தாரில் எப்படி நடத்தணும் தெரியல. அல்லேலூயா, எங்க பார்த்தாலும் ஆமென் ஒரு அறிவில்லாம வாழ்ற ஒரு குடும்பங்களா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் நிறைய பேரை உங்களுக்கு பேர் சொல்லலாம். அல்லேலூயா, அப்படி சொன்னோன்னா என்னை அடிச்சு விடுவாங்க. அல்லேலூயா, ஆக நீங்க யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நானும் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து அது எதை குறிக்கிறது? பிரச்சனைகளை குறிக்கிறது. அல்லேலூயா, வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வரும். பைபிள் வச்சிருக்கிறவனுக்கும் பிரச்சனை வரும், கையில பைபிள் வாசிக்காதவனுக்கு பிரச்சனை வரும், சர்ச்சுக்கு போறவனுக்கு பிரச்சனை வரும், சபைக்கு போகாதவனுக்கு பிரச்சனை வரும், உலகத்துல வாழ்றவனுக்கு பிரச்சனை வரும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவனுக்கு பிரச்சனை வரும். அல்லேலூயா, பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, ஆனா வரும் பிரச்சனை. அந்த வீட்டின் மேல அடிக்கும், காற்று வந்து மோதும், கடல் கொந்தளித்து அந்த வீட்டின் மேல் மோதும், அதெல்லாம் ப்ராப்ளம், பிரச்சனை. ஆனா ஆண்டவருடைய வசனத்தின்படி அந்த வீடு இருப்பதனால், அந்த மனுஷன் வாழ்வதனால், அந்த குடும்பம் வாழ்வதனால் அந்த வீடு அசையாது. அதுதான் முக்கியமானது. அல்லேலூயா, அதுதான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது, அதுதான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. உனக்கு பிரச்சனையே வராமனு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. உனக்கு பிரச்சனை வரும், ஆமேன், ஆனா உன் வீடு அழியாது, உன் வீடு நிற்கும். ஆமேன், உன் குடும்பம் சுத்தமா அழிஞ்சு போகாது, உன் குடும்பம் அசையாது, அது அழியாது, அது நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார் 25ஆம் வசனத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏன் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்றால் அல்லேலூயா, அந்த வீடு விழலையே. ஏன் என்றால், ஆமென், அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வசனத்தின்படி வாழுகிற ஒரு குடும்பம். வசனத்தை வீட்டில் எழுதி வச்சிருப்பாங்க எப்படி? அல்லேலூயா, ஆனா வீட்டுக்குள்ள எவளும் பேசிக்கிற மாட்டான். ஆனா வீட்டு வாசல்ல அல்லேலூயா எல்லாம் அருமையான வசனம், எங்குதான் தேடி கண்டுபிடிச்சாலுமே தெரியாது. அல்லேலூயா, வீட்டுக்கு முன்னாடி நல்ல பைபிள் வசனம், ஆனா வீட்டுக்குள்ள யாரும் ஒருத்தர் பேசிக்கிற மாட்டான்.
வீடு என்பது ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். நான் சொல்றது மாதிரி உங்க குடும்பம் இருக்கான்னு பாத்துக்கிறீங்க. நீ வீட்டுக்குள்ள ஒருவர் பேசாம, அம்மா பிள்ளைகளோடு பேசுறது இல்லை, பிள்ளை அம்மாவோட பேசுறது இல்லை, அவன் மாமியோடு பேசுறது இல்லை, மாமி மருமகளோடு பேசுறது இல்லை, அந்த குடும்பம் நிச்சயமா உளுந்துரும். ஆமேன். காற்று அடிக்கும், பெரு வெள்ளம் மோதும், அந்த வீடு அழிஞ்சிரும். அல்லேலூயா. அந்த வீடு கடவுளுடைய வசனத்தின்படி வாழல. அல்லேலூயா. நீ என்ன கிரையம் செலுத்துவியோ தெரியாது. உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும், உன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். ஏனென்றால் உன் வீடு அவன் கடவுளுடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஏனென்றால் அந்த வீடு கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வசனத்தின்படி வாழுகிற ஒரு குடும்பமா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அது உன்னுடைய இஷ்டம். ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு தெய்வம், உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டார். நீ கைகொண்டு வாழலாம், கைகொள்ளாமலும் வாழலாம், அது உன்னுடைய இஷ்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கைகொண்டு வாழ்ந்தினா கால்கை ஒடியாம இருக்கும், கைகொண்டு வாழலைன்னா கால்கை ஒடியும் அப்பப்போ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைகொண்டு வாழ்ந்தினா ஆமென், மழையில உன் வீடு அழியாம இருக்கும், கைகொண்டு வாழலைன்னா உன் வீடு சில நேரத்தில் உளுந்துரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கைகொண்டு வாழ்ந்தினா நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின. அல்லேலூயா. மண்ணு மேல கட்டுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப பெருமையா பீத்த அடிச்சுக்கிடுவாங்க. எங்க வீடை பத்திலாம் எவ்வளவு சீக்கிரமா எழும்பிட்டு. ஏன் உங்க வீடு எதுல கட்டிருக்குது? மண்ணு மேல சும்மா கொஞ்சம் தான் குழியை தோண்டிட்டு கல்லை தூக்கி அது மேல கொண்டு வந்துருக்கிறா. அல்லேலூயா. அவன் அடுத்தவங்க வீடு கட்டும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடு கட்டினாங்க. ஏன்னா அவங்க ஒரு கீழே இருக்கிற பாறை பார்த்து ஒரு பயங்கரமான அஸ்திவாரத்தை கீழே போடுறதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால வீடு கட்ட லேட் ஆயிட்டு. ஆனா வீடு விழாது. அல்லேலூயா. ஆமென். எங்க வீட பத்தியலா உங்களை விட ரொம்ப லேட்டா கட்டணும், நாங்க சீக்கிரமா கட்டிட்டோமே, ஏன் கட்ட மாட்ட? ஆமென். ஓ வீடு எதுல கட்டப்பட்டு வந்திருக்குது? மண்ணு மேல. அல்லேலூயா. ஆமென். அது என்ன அர்த்தம்? ஸ்தோத்ரா. புது பணக்காரனா சீக்கிரம் ஆயிடலாம். அல்லேலூயா. தாவீது வர 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 விருத்தி அடைந்தான், அது நிற்கும். ஆமென். கைப்பாடாய் சேர்க்கிற ஐஸ்வர்யம் கரையவே கரையாதா? உடனே சேர்க்கிற ஐஸ்வர்யம் கரைஞ்சிருமா? அல்லேலூயா. கடவுளுடைய வசனத்துல உன் குடும்பம் கட்டப்படணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நீ உயர்றதா இருக்கு. அது பார்க்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, அவன் நம்மளை விட திறமை இல்லாதவனா இருக்கானே அப்படியெல்லாம் சில பேர் நினைப்பாங்க. ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா உன் வீடு ஒரு அஸ்திவாரம், அது கன்மலையில் மேல் போடுகிறதா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். அது கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதாக இருக்கட்டும், உடனே உயர்றதாக வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். கர்த்தர் சோதரா. அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. மண்ணு மேல கட்டுறது புத்தி இல்லாத மனுஷன். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க குடும்பம் எதுல நிலை நிற்கிறது? போற பயணங்கள்ல பாதுகாப்பு இருக்குமா? ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? என்னைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் தூர பயணம் போயிருக்கிறாங்க, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறா. நான் பயம் இல்லாமல் வாழ்வேன். மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு உண்மையா வாழுகிறேன், அவருடைய வசனத்தின்படி வாழுகிறேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பாவம் இல்லை என் வாழ்க்கையில. நான் யாரையும் சங்கடப்படுத்தினது கிடையாது, யாரையும் வேதனைப்படுத்தினது கிடையாது, யாரையாவது அடிச்சு பிழிஞ்சு யார் இருதயத்தை கஷ்டப்படுத்தினது கிடையாது. ஹல்லேலூயா.
ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு வருதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே ஒரு மனிதன் ஆமென் ஆண்டவருடைய வசனத்தின்படி குடும்பத்தை கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், பார்க்கிறவங்க உங்களுக்கு அற்பமா நினைக்கலாம், ஆனா நீங்க நிலை நிற்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா உயருவீங்க. உங்களை யாருமே அசைக்கவே முடியாத ஒரு குடும்பமா நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. சந்தியா ரொம்ப காலத்துக்கு முன்ன ஒரு சாட்சி சொல்லுச்சு. அல்லேலூயா. அவன் மாமா இங்கிட்ட ஒரு கார்ல போவாங்க, நானும் எஸ்தர் இங்கிட்ட ஒரு கார்ல போவான், அங்கிட்ட ஒரு கார் போகும், இங்கிட்ட ஒரு கார் போகும் அப்படின்னு ராய்ப்பனெல்லாம் ஒரு சாட்சி சொல்றாங்க. இந்த வருஷம் அவ்வளவு பயணம் ஒண்ணு, ஆனால் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யார் பாதுகாக்கிறது? யார் பாதுகாக்கிறது? ஒருவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கு போனாலும் அவர் என்னோடு கூட வருவா, என் பயணத்தில் அவர் என்னோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஒரு பாட்டுக்காரர் இப்படி படிக்காரு, என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என் நேசர் நீரே. நான் தடுமாறும் போது முடியாதது என்னை நோக்கி நடத்தினே. நான் தடுமாறும் போது பாதுகாக்கிறே. நான் நோக்கி நிறுத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். அல்லேலூயா. அந்த பாட்டுக்காரருக்கு தெரிகிறது, என் தேவன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார், என்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 27 சொல்லுகிறார், ஆமென். புத்தி இல்லாத மனுஷன் வீடு சீக்கிரமா கட்டப்படும், ஆனா பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது. இவ்வளவு பிரச்சனை இந்த உலகத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு பிரச்சனை வருது, இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா. யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து யோபு ரொம்ப சாக்கிரதையா இருக்கிறான். ஆமென். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமென் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆமென் மாறி மாறி ஒரு சகோதரன் சகோதரி வீடுகள்ல புசித்து குடித்து அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிப்பார்களா யோபுவுக்கு இருந்த பிள்ளைகள். ஆனா அந்த நாட்கள்ல வசனம் சொல்லுது புசித்து குடித்து அப்படின்னா திராட்சை ரசம் பரிமாறி இருக்காங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல அது ஈஸியா, அதுதான் விவசாயம். அதனால யோபு என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செஞ்சாலும் செய்திருக்கலாம் என்று நினைத்து தன் பிள்ளைகளுக்காக ஆமென் பலி செலுத்துவானா? அவர்களுடைய இலக்கத்துக்கு சரியா? ஆமென். ஆடுகளை பலியா செலுத்துவானா? அல்லேலூயா. ஆனா சாத்தான் யோபுவை சோதிக்க ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது ஆமென் அந்த யோபுவை கடவுள் சோதிக்க சாத்தான் கையில கொடுத்த பொழுது ஒரு காற்று வந்து வீட்டு மேல மோதி அந்த வீடு அழிஞ்சிருச்சு. அதோட உங்க பிள்ளைகள செத்து போயிட்டாங்க, நான் ஒருவர் மாத்திரம் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கொண்டல் காற்று வந்தது, வீட்டு மேல மோதிச்சு, வீடு விழுந்துருச்சு, உங்க பிள்ளைய வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளோ ஒரு செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அவன் இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? யார் செய்கிறது? சாத்தான். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, பொறாம உள்ளவன். இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான பொறாம உள்ளவன் யார் தெரியுமா? பிசாசு தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் அது இருந்தா அதான் அல்லேலூயா மேப்பிடியான் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் பொறாம முடிஞ்சவன். யோபு ஆசீர்வாதமா வாழ்றத பார்த்துட்டே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறா, ஏன் அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய வேலையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர், ஏன் ஆசீர்வதிக்கிறீர்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு நீ சோதனையை கொடுத்து பாரு,
அவர் உம்மை தூசிக்கானோ பாரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் ஒரு பொறாம பிடிச்சவன். அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளுக்கு அந்த எண்ணமே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். மற்றவங்க நல்ல ட்ரெஸ் உடுத்தி வந்தாலும், நிறைய நகை போட்டு வந்தாலும், எல்லாம் செல்வமா வாழ்ந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். அப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்துல நிறைய பொறாமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். பொறாமை என்ன கொண்டு வருமா? எலும்புரிக்கு நோயை கொண்டு வருமா? எலும்புரிக்கு நோயினா என்ன நோய்? டிபி, சளி. அல்லேலூயா. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் தேரவே தராத உடல். அல்லேலூயா. மெலிஞ்சே போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆக எலும்புரிக்கு பொறாமையோ என்றால் எலும்புரிக்கு. ஆனா பைபிள் சொல்லுது அதுக்கு முன்னே நிக்கத்தக்கவன் யார்? ஆமென். தங்கச்சியா இருக்கலாம், பொறாமை பிடிச்சவளா இருந்தா அவளுக்கு முன்னே நிக்கத்தக்கவன் யார்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு சொந்தக்காரங்களா இருந்தாலும் பொறாமை அவங்களுக்கு முன்னே நிக்கவே முடியாதா? ஆமென். நிக்கிறதுக்கு தைரியம் இருந்தா நீ நின்று பாரு. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது நிக்கவே முடியாது. அப்படின்னா ஒளிஞ்சுக்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். போன் அடிச்சால் என்ன செய்யாத, போனை எடுக்காத. ஏன்? முன்னையே நிக்க முடியாது, ஏன் கால் எடுக்கிற? அல்லேலூயா. ஹலோ அக்கா, அதோட செத்தாடி. ஆமென். ஸ்தோத்திரா. ஏன்? பொறாம பிடிச்சால் போன் எடுத்தா எடுக்காத. அல்லேலூயா. சாத்தான் போய் சொல்றா, யோபு ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறீர், அதனாலதான் அவன் உம்மை போற்றுகிறார். இப்ப கடவுள் அவனை சோதிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி சோதனை? ஒரு காத்து வந்து அடிக்கிறது, வீடு விழுந்துருச்சு, அவன் பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா யோபு சொல்லுகிறா, நிர்வாணியாய் நான் வந்தேன், தாயின் கருவுல இருந்து நிர்வாணியாய் போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பெருமழை சொரிந்து பெருவெள்ள வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. பாருங்க அந்த வசனம் எவ்வளவு ஒரு ஆமென், ஒரு கஷ்டமான ஒரு வசனம். அது வீடு முழுவதும் விழுந்து அழிந்தது. அல்லேலூயா. ஆமென். உன் பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்களான்னு சவுல்கிட்ட கேட்கும் போது ஒரு முடவனான மேவி போசேத் இருக்கிறான். குடும்பம் அழிஞ்சிருச்சியா? பழைய ஏற்பாட்டு காலத்து சவுல் ராஜாவுடைய குடும்பம் அழிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமென். சவுல் ராஜாவுக்கு யாராவது பிள்ளைகள் இருக்கிறாங்களா என்று தாவீது கேட்கும் பொழுது ஒரு முடவனான மேவி போசேத்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறா. குடும்பம் அழிஞ்சிருச்சு. ஆனா தாவீது சந்ததிகளோ பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு விளக்கு என்ன செய்ய? எப்போதும் எரியும். தாவீது ஒரு நீதிமான், என் வசனத்தின்படி வாழ்ந்தவன். தாவீது பிள்ளைகள் பாவம் செய்தால் தாவீதுக்கு ஒரு விளக்கு எரியும். அப்படின்னா இஸ்ரவேல் 2 கோத்திரத்தில, யூதா கோத்திரத்திலே பெஞ்சமின் கோத்திரத்திலேயே தாவீதுடைய பிள்ளைகள் ஒருவனை நான் ராஜாவாக வைத்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் தாவீது குடும்பம் அழியல, சவுல் குடும்பம் அழிஞ்சிருச்சு, முழுவதும் அழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம். ஆமென். நீதிமொழிகள் 7:1-5 வரை வாசிப்போம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. 5 வரை. அல்லேலூயா. பாருங்கள், அந்த 1-5 வரை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ என் வார்த்தைகளை காத்து. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னுடைய வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. அதாவது ஆண்டவருடைய வசனத்தை. அல்லேலூயா. அப்பொழுது நீ பிழைப்பாய். கடவுளுடைய வார்த்தைய காத்து அவர் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. பத்திரத்தல்ல, ஆமென், நகை அல்ல, வார்த்தைய பத்திரப்படுத்து. அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற பைபிள் கடவுளுடைய வார்த்தை. உங்க வீடுகளை தொங்கி இருக்கிற வசனம் எல்லாம் கடவுளுடைய வசனம்.
அதை பத்திரப்படுத்து. அல்லேலூயா. அப்பொழுது நீ பிழைப்பாய். ஆமென். கடவுள் வார்த்தைய உன் விரல்களிலே கட்டி அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். கடவுளுடைய வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையை நீ காத்து, அவர் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து, அப்பொழுது நீ பிழைப்பாய். கடவுளுடைய வார்த்தையை உன் விரல்களில் கட்டி, அப்படின்னா உனக்கு முக்கியப்படுத்துன்னு சொல்றாரு. உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். இருதயத்தில் ஆண்டவருடைய வசனத்தை வைத்துக் கொள்ளணுமா? ஆமென். அப்பொழுது நீ பிழைப்பாய். அல்லேலூயா. நான் கோட்டப்படத்தில் வாலிபத்தில் கடலுக்கு போகும்போது ஒரே ஒரு வசனம், 2 வசனம். அல்லேலூயா. இவ்வளவு அகல பேப்பரில் நானே பேனாவில் ரொம்ப அழகா எழுதி ஸ்தோத்திரம் இங்கிட்டு அங்கிட்டு எழுதி லேமினேஷன் பண்ணி ஸ்தோத்திரம் ஷேப்பில் வச்சுருப்பேன். பஸ்ஸில் போகும்போது அந்த வாசனத்தை எடுத்து படிச்சுட்டு போவேன். போட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த வார்த்தையை முன்னும் பின்னும் அதை தண்ணி படாமல் லேமினேஷன் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி படிச்சுட்டே போவேன். அவர் சின்ன காடு மாதிரி வச்சுருப்பேன். அல்லேலூயா. உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. ஆமென். அவைகளை உன்னுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை நம்ம பத்திரப்படுத்தும் பொழுது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்ம குடும்பம் வாழுகிறது, நம்ம குடும்பம் ஆமென் பிழைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். நாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை நீ காத்துக்கொள்ளு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது, ஆண்டவருடைய சபைக்கு போகும்போது உன்னுடைய நடைகளை நீ என்ன செய்ய வேண்டுமா? காத்து கொள்ள வேண்டுமா? நடையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு மூடன். ஆமென். ஒரு ஞானமுள்ள பிள்ளை, ஒரு ஞானம் இல்லாத பிள்ளை. அல்லேலூயா. அந்த நடையை காத்து கொள்ளணுமா? அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்படின்னா உன் நடையே ஒரு ஒழுக்கமுள்ள நடையா இருக்கட்டும், ஒரு நல்ல விசுவாசி நடக்கிறது போல நடக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு ஞானமுள்ள பிள்ளை மாதிரி நடந்து வா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சபைக்குள்ள வரும்போது ஒரு பயபக்தியோடு நடந்து வா. ஆமென். ஏனென்றால் இது தேவ சமூகம். ஆமென். 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், சில ஊழியம் செய்கிறவங்கள, அல்லேலூயா, பாஸ்டர்ஸுகளை, அல்லேலூயா, அவங்களுக்கு ஒரு நாவை அடக்க இருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால அவங்க ஊழியமெல்லாம் குறைஞ்சே போயிட்டே இருக்கும். ஆனால் அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறேன், ஒரு 50 பேரோடு, அல்லேலூயா, 50 விசுவாசி உள்ளவங்களா ஐக்கியத்தில் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஆனால் வாய் அடக்க இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரா. இப்போ சில பேரை நான் பார்க்குறேன், ஒரு ஆத்துமா கூட கிடையாது. அது எங்கேருந்து போச்சு தெரியுமா? இவர் வாயிலிருந்து தான் அவ்வளோ போனது. அல்லேலூயா. பேசும்போது ஒரு பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது, பெரிய சண்டியர் மாதிரி பேசுறது, பாஸ்டர் மாதிரி பேசுறது இல்லை, ஒரு அன்புள்ளவங்க மாதிரி பேசுறது இல்லை, ஒரு பெரிய ஒரு இதோ சாதிக்க போறது மாதிரி, யாரையாவது குத்துறது மாதிரி, யாரையாவது வெட்டுறது மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பூரா வாயின் வார்த்தையிலேயே ஊழியம் என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சு போயிருச்சு. அல்லேலூயா. நாவுல தான் எல்லா ஆசீர்வாதமுமே இருக்கிறது. ஆமென். நாவை பாதுகாக்கணும். பைபிள் சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும்
மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனம் பதறி பேசுவாங்க. அப்படி உங்க மனசை நீ கொண்டு போகாத. அல்லேலூயா. பேதுரு என்ன பேசுறமே தெரியாம பேசினானா? யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துட்ட. அல்லேலூயா. இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம். அது பைபிள் சொல்லுது. அவன் என்ன பேசுறன்னு தெரியாமலே பேசினான். அப்படி மனசை விடாத, உன் மனசை அப்படி கொண்டு போகாத, ஒரு தெளிவா பேசு. அல்லேலூயா. ஏன்? உன் நாவுலதான் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறா. அது ஏன் அப்படி சொல்லுது வசனம்? ஏறி மிதிச்சா நசுங்கிருவேன். யாரு மிதிச்சா? யாரு? ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய். பூமியில இருந்துகிட்டே இந்த பேச்சுனா, கடவுள் வானத்திலிருந்து ஆமேன் பார்த்துட்டு காலத்துக்கு மேல வச்சாருன்னா அவ்வளவுதான், சட்டினி ஆயிடுவேன். அதனாலதான் தேவன் இங்க இருக்கிறாரு, வானத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு மாடி வீடு கட்டியிருப்போம். ஒருத்தவங்க பக்கத்துல 2 மாடி வீடு கட்டிட்டாங்கன்னா உள்ள நடமாடுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடமாடணும். ஏன்? 2வது மாடியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பக்கத்துல யாருமே 2வது மாடி கட்டல, அவன் சாதாரணமா மனைவியோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கலாம். யாராவது 2வது மாடி கட்டிட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க அப்படியே தெரியும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாவை குறிச்சு யாக்கோபுல எழுதி இருக்குது. நாவு என்ன நிறைஞ்சதா? புல்லாங்கு நிறைந்தது. நாவு புல்லாங்கு நிறைந்தது, அது அநீதி உள்ளது. அதை யாருமே என்ன செய்ய முடியாதா? அடக்கவே முடியாதா? ஏன் நாவுக்கு மாத்திரம் இவ்வளவு பாதுகாப்பு? 32 AK-47 ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. யாரை பாதுகாக்க? நாக்க பாதுகாக்கிறதுக்கு 32 AK-47 ராணுவ வீரர்கள் நாக்க உள்ள வச்சுக்கிட்டு சுத்தி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 32 என்னது? 32 பல்லு. அல்லேலூயா. AK-47 நிக்கிறாங்க. யாரை பாதுகாக்க? உள்ள இருக்கிற நாக்க பாதுகாக்க. அல்லேலூயா. வாயில 2 பெரிய இரும்பு கேட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு காவல் பத்தியில நாக்குக்கு. அதான் நாக்க யாராலும் என்ன செய்ய முடியாதா? அது அடங்கா பிடாரின்னு சொல்லி பைபிள் இருக்குது. அடங்கா பிடாரி. அல்லேலூயா. நாக்குல தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, நாக்குல இருந்து தான் எல்லா சாபமும் தொடங்குது நமக்கு. அல்லேலூயா. இந்த பைபிள் மாதிரி ஒரு மகத்துவமான ஒரு புஸ்தகம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அருமையா ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலேயே அதிகமா அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம் எதுனா அது பைபிள் தான். உலகத்தில் அதிகமா அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம் பைபிள். உலகத்தில் அதிகமா வாசிக்கிற புஸ்தகம் எதுனா பைபிள். உலகத்தில் அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டது எதுனா அது பைபிள். அல்லேலூயா. அந்த பைபிளை ஒரு மனிதன் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஒரு ஞானவானா மாறிட்டே போவான். அல்லேலூயா. ஒரு அறிவாளியா மாறிக்கிட்டே போவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருதயத்துல எப்போது இருக்கணும். போத்திபாரின் மனைவி ஆமென் யோசேப்பு ரொம்ப அழகுள்ளவன், சௌந்தரிய முகமுள்ளவன், அழகான கண்கள் உள்ளவன், ஆமென் நல்ல ஒரு வாட்ட சட்டமான ஒரு வாலிபன் யோசேப்பு. ஆகவே போத்திபாரின் மனைவி அவனை பாவத்துக்கு இழுக்கும் போது சொல்லுகிறா, ஆமென் அவன் யோசேப்பை சொல்லுகிறா, ஆமென் தேவனுக்கு விரோதமாக ஆமென் இந்த பொல்லாங்கானவைகளை நடப்பிக்கிறது எப்படி? தேவன் வானத்திலிருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் அந்த பயம் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் வானத்திலிருந்து என்னைய பார்த்துட்டே இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவனுடைய இருதயத்தை பத்திலாம் ஆமென் ஒரு ஏங்குது,
ஒரு பயப்படுது. அல்லேலூயா. யாரும் இல்ல வீட்டுல, வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறா. அவன் சொல்றா, ஆமென், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அந்த வார்த்தை பார்த்தீங்களா? எப்படி? கடவுளுக்கு பயப்படுற யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், எந்த மனுஷனுக்கும் கொடுக்காத ஆசீர்வாதம். ஆண்டவர் அவனை சிறைச்சாலையில் இருந்து உடனே சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். கொஞ்சம் கொஞ்சமா அல்ல, ஒரே நேரத்திலேயே. அல்லேலூயா. அவன் கற்புல உண்மையா இருந்தான். அல்லேலூயா. கற்புல உண்மையா இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, ஆமென், உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. அல்லேலூயா. வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும். இல்ல 1 தீமோத்தேயு 4:12 இருந்து வாசிங்க. 12:13. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 4:12-13 உன்னுடைய இளமையை குறித்து, அப்படின்னா நீ வாலிபனா வளர்ந்து வரும்போது உன்னை யாரு கிண்டல் பண்ணாதபடி, அசட்டை செய்யாதபடிக்கு நீ வார்த்தையிலே, பாருங்க, அவனும் சொல்லிருக்கான் தீமோத்தேயுக்கு, வார்த்தையில ரொம்ப கவனமாறு. நீ வார்த்தையிலும், ஆமென், நடக்கை என்பது வாழ்க்கையின் வழித்தடம். அது ஒரு வாழ்க்கையை தான் குறிக்கிறது. நடக்கையிலும், அல்லேலூயா, அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்னைக்கு எங்க அண்ணன் ராயப்பண்ணனை நான் பார்க்கிறேன். அவங்க வாலிபத்துல எந்த மனுஷனும் அவங்கள குறை சொல்ல முடியாது. நானும் அப்படிதான் வாழ்ந்தேன். அல்லேலூயா. ஆனா நான் அவங்கள பார்த்து வாழ்ந்தேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாழ்க்கையில அவன் பார்க்கறதுக்கு ஒரு மனிதனை கடவுள், அது எங்க அண்ணன் தான். அல்லேலூயா. அவன் உன்னுடைய இளமையை குறித்து உன்னை பார்க்கும்போது அது ஒருத்தவங்களுக்கு டீச்சிங்கா மாறணும். அப்படி உன் வாழ்க்கை இருக்குதா? உன்னைய பார்க்கும்போது அது அடுத்தவங்களுக்கு ஒரு டீச்சிங்கா மாறணும். உன்னிட்ட இருந்து தவறான காரியங்களை யாரும் கற்றுக்கொள்ளக்கூடாது. உன்னிட்ட இருந்து நல்ல காரியங்களை மற்றவங்க கற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. பாவத்தை அதிகமா சம்பாதிக்கிற ஒரு வயது என்னன்னா அது இளமை. அல்லேலூயா. உன் இளமையை குறித்து ரொம்ப கவனமாறு. அல்லேலூயா. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இளமை வாலிபத்துல பயங்கரமா எத்தனையோ மனைவிகளை சேர்த்துட்டு ஊழியம் செஞ்சாலும் யாராவது ஒருத்தர் வாய் தருவாங்க, நீ வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதா? கடவுள் மன்னிச்சுட்டார்தான், ஆனாலும் ஒருவன் கேள்வி பண்ணுவதற்கு மாமே ஏதுவா மாறிடுச்சு. அப்படி எத்தனையோ ஊழியக்காரங்க இன்னைக்கு தீவில் இருக்கிறாங்க. வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், வார்த்தை முக்கியம் தீமோத்தேயுவே, உன் வார்த்தை முக்கியம். நடக்கை, வாழ்க்கையின் வழித்தடம், நடந்து வர்ற வாழ்க்கை ரொம்ப கவனம். ஆமென். விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. ஆமென். அன்பில, ஆவில, விசுவாசத்துல, கற்புல. ஆணா இருந்தாலும் அது கற்பு தான், பெண்ணா இருந்தாலும் அது கற்பு தான். ஆமென். ஆணுக்கு கற்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆணுக்கு அது கற்பு தான், பெண்ணுக்கு அது கற்பு தான். கற்பிலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு அவன் விலகி ஓடுகிறான். தேவனுக்கு பயப்படுற ஒரு மனிதனா இருந்தான் உலகத்துல. அதனாலே கர்த்தர் யோசேப்பு ஆசீர்வதித்தார். பாருங்க, நீங்க கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாரீங்க. ஆமென். உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய நேச குமாரன். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 22:12 அவன் ஆபிரகாமே, உன் நேச குமாரனும் உனக்கு பிரியமான மகனுமாகிய ஈசாக்க மோரியா மலையின் மேல கூட்டிட்டு போய் அவனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா.
ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் காலையில் அதிகாலமே எந்திரிச்சு 2 வேலைக்காரர்களை கூட்டிட்டு கழுதைகளை தயாரித்து கொண்டு விறகுகளை கட்டி மண்ணெண்ணெயெல்லாம் கையில் எடுத்து கத்தியெல்லாம் கையில் எடுத்து தன் மகன் 13 வயது அவன் ஈசாக்கு அவனையும் கூட்டிக் கொண்டு 2 நாளா நடந்து போறாங்க. வேதம் சொல்லுகிறது அடுத்த நாள் மோரியா மலை பார்த்தானா 2 நாளா நடந்து போறாங்க. ஒரு கதை. அல்லேலூயா. காமையை கொண்டு போய் மோரியா மலையில அவனை படுக்க வச்சு அதே கட்டையெல்லாம் அடுக்கி அது மேல ஈசாக்க பலி செலுத்தி அருவால ஓங்கி வெட்ட போகும்போது வானத்திலிருந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே உன் மகன் மேலே கை போடாதே. ஒரே ஒரு வார்த்தை. 12 வசனத்தை வாசிங்க பாப்பா. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னைய ஆண்டவர் அறிவதற்காக, உன்னை சோதிப்பதற்காக நீ யாருக்கு பயப்படுகிறாய்? அல்லேலூயா. பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிறாயா? மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கிறாயா? சமுதாயத்துக்கு மதிப்பு கொடுக்கிறாயா? இல்ல கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறாயா என்றதை சோதிப்பதற்காக ஒரே ஒரு வார்த்தை தான். இதை சோதிக்கத்தான் அவனை எழுப்பி 2 நாளா நடக்க வச்சு 3 வேலைக்காரர்களை கூட்டிட்டு கழுதையெல்லாம் தயாரிச்சு விறகெல்லாம் எடுத்து தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 நாளா நடந்து அவன் மலை மேல ஏறி, அல்லேலூயா, ஒரே ஒரு வார்த்தை, நீ இப்போ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது இப்பொழுதுதான் நான் உன்னை சரியா அறிந்திருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை. உன்னை சோதிப்பதற்காக தேவன் வானத்தில் இருக்கிறார். வானத்தில் இருந்து தான் கூப்பிடுகிறார். அந்த பயம் எப்போது இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுற பயம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் உனக்கு கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படு. யோசேப்பை போல, ஆபிரகாமை போல கடவுளுக்கு பயப்படு. உன் வார்த்தை பூமியிலே சுருக்கமா இருப்பதாக. மனம் பதறி பேசாத. அது உனக்கு தேவையில்லை. ஏன் உன் பிள்ளைகள் மேல சாபத்தை நீனா இழுத்துக்கிற? அல்லேலூயா. ஏன் உன் தொழில நீ நஷ்டத்தை நீனே இழுத்துக்கிற? உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. தேவ சமூகத்தில் மனம் பதறி பேசாத. அல்லேலூயா. ஒரு வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பம் தானாவே உயரும். எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பது தெரிஞ்சுக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், எனக்கு மிஞ்சின கர்மங்கள்ல நான் தலையிடுறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்க மிஞ்சின கர்மங்கள்ல தலையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நாய் சும்மா பாதையில போய்க்கிருக்கேன், அது காத்த பிடிச்சி இழுப்பாங்க. அல்லேலூயா. நாய் விடுமா? ஆமென். அம்மா ஆத்த பெரிய ஆஸ்பத்திரி இல்லை, வேற எங்கேயும் ஊசி ஓட முடியாது. பெரிய ஆஸ்பத்திரி போனா தான் சுகமாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. பாதையில போற நாயை காத்த பிடிச்சி இழுக்கிற மாதிரி எங்கேயோ போற சனியனை உன் வீட்டுக்குள்ள நீயே இழுக்கிற, வாயை பொத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. எனக்கு மிஞ்சின கர்மங்களை நான் என்ன செய்யறது இல்லை. யார் சொல்றது? ஒரு தேவ மனிதன் தாவீது சங்கீதத்தை படிச்சு பாருங்க. எனக்கு மிஞ்சின கர்மங்களை நான் தலையிட மாட்டேன். அல்லேலூயா. ஆனா சில பேரு அவங்க வாட்ட மிஞ்சின கர்மங்களை தலையிட்டு கொண்டே இருப்பாங்க. சனியை பூரா வீட்டுக்குள்ள வரட்டு. அல்லேலூயா. அது பாதையில போற சனியை பூரா என்ன செய்யிட்டு வீட்டுக்குள்ள வரட்டும். வாயினாலேயே வரட்டு உள்ள வரட்டு உள்ள இழுத்துட்டே இரு. அல்லேலூயா. வாய் அமைதியா வைத்து. அல்லேலூயா. இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். அவர் தோல்ல ஒரு துண்டு போட்டிருப்பார். இந்த ஊர்ல அவங்களுக்கு தான் அதிகமான நிலம். ஆமென். ஸ்தோத்திரா. அல்லேலூயா. அவர் எப்போது ஒரு தோல்ல துண்டை இப்படி வாயில கடிச்சிட்டே இருப்பார். தோல்ல ஒரு அவங்கள வேட்டியை பிடிச்சி இழுத்து கூட, என்ன பேசுனீங்க? சும்மா இருப்பா, எதுக்கப்பா என்னோட சண்டைக்கு வர? நான் அப்படி ஆள் கிடையாதப்பா, போப்பா போப்பா போப்பா, என்னப்பா நீ? அப்புறம் வீட்டுக்குள்ள போற ஆளு
சண்டை பாதையில முடிவு வர கதவே திறக்க மாட்டாங்க. சில பேருக்கு தெரியும் யார சொல்றேன்னு. ஆனா அவங்களுக்கு தான் இந்த ஊர்ல ஏகப்பட்ட நிலம் கிடக்குது. இல்லையா, வாசல் கிட்ட சண்டை நடக்குன்னா கதவை 2 நாளைக்கு திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு மிஞ்சின கருமங்கள்ல நம்மையே போய் தலையடி. சில பேர் கதவை திறங்க யாருன்னு பாப்பா, என்னப்பா அப்படின்னு, டே வாடா உனே தானே முதல்ல வெட்டணும்னு சொல்லி அவன் முதல்ல அருவாலை நம்ம மேலே போட்டுருவான். அல்லேலூயா. அதனால அது எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம மாட்டே இருந்துக்குருவான். ஆமென். அது நமக்கு மிஞ்சின கருமங்கள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறது இல்லை. அல்லேலூயா. நானா பிரச்சனைக்கு போறதில்லை, நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன், என் வாயை நான் மூடிக்கொண்டு இருக்கிறேன். ஆகவே என் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நான் வாழணும் உலகத்துல. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுதுதான் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்காக புஸ்தகத்துல 22:13 வரை வாசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 13 வசனத்திலிருந்து வாசிக்க பாப்பா. 22 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே, இல்ல ஆதியாகமம் 22:13 வரை. இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ள. இப்போ ஆபிரகாம் அதுல இருந்து நிப்பாட்டிக்கிறீங்க, அடுத்து வாசிக்கணும். அந்த ஆபிரகாமைக்கு கடவுள் ஒரு ஆட்டுக்கடாவை காமிக்கிறார், அது மகனுக்கு பதிலா பலிகிறார். ஆனா அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கடவுளுக்கு ஒரு மனிதன் பயப்படுவான் என்றால், ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அவ்வளவுதான். பெருமாள் பாதர் ஒரு பாட்டு படிக்கிறார், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே, கலங்கலப்பா கலங்கலப்பா. ஒரு ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று கடவுள் தெரிந்து கொண்ட பின்னாடி அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறா, யெகோவா ஈரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு அது ஆண்டவர் தருவாரா? கடவுளுக்கு பயப்படுறவர்களுக்கு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிறேன், என் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். மனம் பதறி நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு மிஞ்சி நான் இருதயத்தை அப்படியே ரொம்ப, ஆமென், எனக்கு மிஞ்சின கர்மங்களை இருதயத்தை அப்படியே கொண்டு போய், ஆமென், ஒரு துடிப்பா வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா பூமியில வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு செல்வ சீமானாய் கடவுள் மாற்றினாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர், ஒரு கிணறு போடணும் பாஸ்டர், எனக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா? அல்லேலூயா. நிச்சயமா செய்வேன். அல்லேலூயா. அடுத்த நாள் அவருக்கு கொண்டு காசு ஏற்றி விட்டேன். அந்த பாஸ்டர், அல்லேலூயா, ஸ்தோத்ரா,
ரொம்ப ஒரு ஏழையான ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. உன்னைய கடவுள் நீ வாய் அமைதியை வச்சிருந்தினா உன்னை அடுத்த உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குடும்பமா உன்னைய உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னை அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு குடும்பமா மாத்துவார். அல்லேலூயா. உன்னாலே அநேகர் பிழைப்பார்கள், உன்னாலே அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள், உன்னிடத்திலே நிறைய பேர் தேடி வருவார்கள். எத்தனை பேர் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆனா உன்னிட்ட இருந்து எதுல இருந்து பெற முடியும்? நாக்குல இருந்து பெற முடியும். நாக்குல தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. நாவுல தான் வாழ்வும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35, 36, 37 வாசிப்போமா? மத்தேயு 12. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா 35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. இருதயம் என்பது ஒரு பொக்கிஷம் போல. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வீட்டில் ஒரு 2-3 டப்பா வச்சிருப்போம். ஹல்லேலூயா. கவரிங் சாமான ஒரு இடத்துல வைக்க, ஹல்லேலூயா, பிளாஸ்டிக் சாமான்களை ஒரு இடத்துல வைக்க, புது சடமாட்டியை ஒரு இடத்துல வைக்க, பழைய சடமாட்டியை கேர்பினை இன்னொரு இடத்துல வைக்க, ஹல்லேலூயா, தங்கமாலியை கடையில் வாங்குறத இன்னொரு இடத்துல வைக்க. ஹல்லேலூயா. அதுதான் பொக்கிஷம். ஆமென். ஆனால் தங்கமாலியை கடையில் வாங்கினதை யாராவது போய் திறந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்க, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாரையும் திறக்கவே விடக்கூடாது. ஆமென். சில பேர் வீட்டில் ஹல்லேலூயா ஆமென் நகை இருந்து அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளே என்ன செய்கிறாங்களா, தாய் தகப்பன் தெரியாமல் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஹல்லேலூயா. கடைசியில் என்னாச்சு, இதுக்குள்ளே இருந்தே காணப்பட்டா நான் எடுக்கல, நீ எடுக்கல. அதனால தங்க நகைகளை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. இருதயம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம், நல்ல பொக்கிஷம். அதை நல்லதை எடுத்து காட்டணும். ஹல்லேலூயா. என்னத்தை எடுத்து காட்ட போறிய? என்ன எடுத்து காட்டணும்? நல்லதை எடுத்து காட்டணும். ஹல்லேலூயா. எடுத்து காட்டும் போதே அவங்க முகம் என்ன செய்யணும்? சிரிக்கணும். ஹல்லேலூயா. நல்லதை எடுத்து காட்டும் பொழுது அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆமே. உங்களை மாதிரி யாருமே பேசினது இல்லை. உங்கள் வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவைகளை எடுத்து காட்டுங்க. அதுதான் பெர்க்மான்ஸ் பாதர் ஒரு பாட்டு படிக்கிறார். என்ன பாட்டு? நல்லதையே நான் செய்யவே உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவே உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தீய காரியங்களை ஆமென் வேகமா பரப்புனா நமக்கு நல்ல இருதயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியங்களை வேகமா பரப்புனா உங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். சில பேர் செத்த காரியத்தை டக்கு டக்கு டக்குன்னு போன் போட்டு ஆமென் போன் போட்டுட்டு பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் கேக்குதா? ஹலோ பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அவங்க செத்து போயிட்டாங்களா? அடுத்த ஒரு இந்த ஆள் செத்து ஆளை காலி முடிச்சு.
என்ன ஒரே சவுண்டை காணா, ஹலோ ஹலோ ஹலோ. அடுத்து உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? திடுதிப்புன்னு போய் சொல்ல அவங்கள இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்துற மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென். அந்த கெட்ட காரியத்தை ஆமென் பரப்புறதுக்கு நான் கிடையாது. அல்லேலூயா. அது வேற ஆள் இருக்குது. அல்லேலூயா. நான் அதிகமாக செய்ய மாட்டேன். அதையெல்லாம் வெளியே சொல்ல லேட்டாக தான் சொல்லுது. அவங்க யாராவது மூலமாக அறிஞ்சு கொள்ளட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென். எங்கேயாவது ஒருத்தவங்க கேதத்துக்கு வரணும், எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரா. அவன் இறந்தவங்களுடைய மகன், ஐயா நல்லா இருக்கேன் ஐயா, ஆமென், நல்லா படிக்கிறியா? என்ன இப்பவும் ஃபோன் பண்ண மாட்டீங்க, இப்போ ஃபோன் பண்ணுறீங்க? இல்லையா, அவன் ஊருக்கு வந்துட்டு போவேன். என்ன விஷயம்? அவன் உடைய பார்க்கணும் போல இருக்குது. அல்லேலூயா. பட்டுமடமா மேலாட்டமா சொல்லி, அல்லேலூயா, ஏன் கூப்பிடுறீங்க? எதுக்கு? ஒன்றும் இல்லையா, உன்னைய பார்க்கணும் போல இருக்குது. அல்லேலூயா. அம்மா 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 செத்துட்டாங்க, அது ஒரு அவங்காளி. அப்படி சொல்லாம அவன் அம்மா கீழே விழுந்து லேசா காலில் அடியா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அப்படி பைய பைய சொல்லணும். வாழைப்பழத்தில் ஊசியை ஏத்துறது மாதிரி பைய பைய. அல்லேலூயா. அப்படியா? இவன் அம்மா நல்லா இருக்காங்களா? ஆமா ஆமா. அல்லேலூயா. நீ வந்துட்டு போவேன். அவன் கொஞ்சம் லேசா கொஞ்சம் மாறி இருதயத்தில் ஒரு மாதிரி கிதக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலையா, அடுத்த போகணும். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளையை ஆக வைக்கணும். ஆமென், ஸ்தோத்திரா. அதுதான் ஞானம் உள்ள ஒரு காரியம். திருப்பி போய் ஆமென் இப்படியா அப்படியா 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 அப்படி 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 சொன்னா உடைய கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு. நீ ஒரு புத்தியுள்ள ஒரு ஆள் கிடையாது. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதம் குறையும். ஆமென். நம்ம குடும்பத்து பிள்ளைகளுக்கு வர்ற ஆசீர்வாதம் எங்கேயோ போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. கெட்ட காரியம் ஆமென் வாயிலிருந்து ஆமென் போகக்கூடாது. அல்லேலூயா. மகிழ்ச்சியா சொல்லாத, சந்தோஷமா அதை எங்கேயும் அறிவிக்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே பைபிள் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்து காட்டுவானா. என்னத்தை தான் எடுத்து காட்டுவான்? நல்லதையே எடுத்து காட்டுவானா. அவன் இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்க என் இருதயத்திலிருந்து நான் நல்லதையே எடுத்து மற்றவங்களுக்கு காட்டணும் ஏசப்பா. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும் பொழுது அந்த வீடை நீங்க வாழ்த்துங்கள் அப்படின்னு தான் பைபிள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. யாரையும் சபிக்காத அந்த வீடை நீங்க வாழ்த்துங்கள் அப்படின்னா கடவுள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறந்தவர்கள், யாரையும் சபிப்பதற்காக அல்ல. அந்த வீடை வாழ்த்துங்கள். ஆமென். நீங்க கூறுகிற வாழ்த்துதல் அவங்க பாத்திரவானா இருந்தா அது அவங்களோட போட்டு, பாத்திரவானா இல்லை அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கல, இயேசு பிடிக்காது, அது உங்கள்ட்ட திரும்பி வந்துடும். அப்படின்னா நாவுல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க நாக்குல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். நல்ல செய்தி மகிழ்ச்சியாக்கும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆமா. என்ன புதுசா போன் போடுறீங்க? இல்லை, என் மகன் பாஸ் ஆகிட்டா 12ஆம் கிளாஸ்ல. அல்லேலூயா. அதை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. புள்ள பாஸ் ஆகிருச்சுன்னு சொல்றத பாஸ்டர்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லாம அவங்க வாட இருந்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து ஒரு போன் கூட பாஸ்டர் போடவே இல்லையா? அல்லேலூயா. நீ முதல்ல சொல்லக்கூடாது, நான் போன போட்டு உனக்கு கேட்கணுமா? நீ சந்தோஷமான செய்தியை என்னிட சொல்ல தீவிரப்படுவியா? அல்லேலூயா. பாஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆமென். அது அப்படியா, இது இப்படியா, அது மட்டும் அப்படியே பெருசா ஊதுற. அல்லேலூயா. பிள்ளை பாஸ் ஆகுறது, பிள்ளை பாஸ் ஆயிட்டு பாஸ்டர் அப்படியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை தீவிரமா சொல்லு. அல்லேலூயா. அது யாரும் பொறாமப்படுவான்னு நினைக்கிறீங்களா? ஆமென். அவர் எழுதுனது எழுதுனா பாஸ் ஆகுறதே ஃபெயில் ஆகிருமா? ஆமென். வேற பொறாமப்பட்ட, அவன் பொறாமப்பட்டதுனால நான் ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிடுவாரா? அல்லேலூயா. பாஸ் ஆனது ஆசை ஆனதுதான். அல்லேலூயா. அது சந்தோஷமான செய்தி. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? அவன் என் மக குழந்தை வந்துட்டா.
நீங்க ஜெபிச்சீங்கல்ல, ரொம்ப நன்றி. அது சந்தோஷமான செய்தி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? அந்த ஆள் ஆக்சிடென்ட் ஆகி கால் 2 அப்படியே நெஞ்சிருச்சான், கால் 2 அப்படியே முறிஞ்சிருச்சான். அப்படியா? அவனுக்கு வேணும்டா. இது துக்கமான செய்தி. அல்லேலூயா, ஆமென். கால் 2 முறிஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டா, கால் அப்படியே எலும்பு நெஞ்சிருச்சான், அப்படியே கட் ஆயிருச்சான். அப்படி சொல்லும் போதே அது அப்படியே அந்த எமோஷனோடு, அது ஒரு கெட்ட செய்தி. அல்லேலூயா, அது உன் வாயிலிருந்து நடுவே பரப்பாத. அது யார் மூலமா போட்டு, அதுல உனக்கு ஒரு இன்பம் வேண்டாம். அது யாராவது பேசிட்டு போட்டு. ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆளு. நீ ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா எப்போதும் இரு. அல்லேலூயா, துக்க செய்திய வேகமா கொண்டு போகாத. ஆமென். ஏனென்றால் கடவுள் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்ப இருதயத்தை நீங்க சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா, அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, அதே 1 தீமோத்தேயு 4:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:16 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறா, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது உன்னை குறித்து கேர்ஃபுல். இயேசுநாதர் பிரசங்கத்தில் சொல்லியிருப்பாரு, உங்க ஆத்துமாக்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, உங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா, உன்னை குறித்து be careful, உன்னை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாயிரு. உன் இருதயம் எந்த ஆமென் ஸ்தலத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது? நல்ல இடத்துலயா, நல்ல எண்ணங்கள்லையா? உன்னை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாயிரு. ஆமென். பாவத்தை இன்பமா ருசிக்குதா, கெட்ட காரியத்தை மகிழ்ச்சியா யோசிக்குதா? உன்னை குறித்து, உன் உபதேசத்தை குறித்து, உபதேசம்னா பேசுறது, பிரசங்கம், அதை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. வார்த்தையை குறித்து எச்சரிக்கை, உங்களை குறித்து எச்சரிக்கை. நீங்க யாரோடு பேசிக்கிறீங்க? எதை மகிழ்ச்சியா பேசிக்கிறீங்க? ஆமே, கெட்ட காரியத்தை மகிழ்ச்சியா பேசுறீங்களா? உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, சீசர்களுக்கு சில கெட்ட குணம் இருந்தது. அல்லேலூயா, இயேசுவை பின்பற்றாத ஒருவன் பேயை ஓட்டிக்கிறான். இயேசுநாதர்ட்ட வந்து சொல்றான் ஒரு சீசன், ஆண்டவரே, உம்மை பின்பற்றாத ஒருவன் அங்கே பேயை ஓட்டிக்கிறான், அதை நான் உம்முடைய வார்த்தையின் போய் தடுக்கலாமா? அல்லேலூயா, எங்களோடு அவன் நடக்கல, எங்களோடு அவன் இருக்கல, ஆனா பேய ஓட்டுறான். ஆமென். பொறாம, நம்மை பின்பற்றாத ஒருவன் பிசாசை ஓட்டிக்கிருக்கான் உங்க நாமத்துல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். என் நாமத்துல தானே செய்யறான், அவனை தடுக்க வேண்டாம். அல்லேலூயா. இன்னொரு கெட்ட குணம் வருது. ஆமென். நமக்குள்ளே யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குழந்தையை எடுத்துட்டு, இந்த குழந்தைய போல மனம் திரும்பி இந்த குழந்தைய போல நீங்க ஆகாவிட்டா பரலோகத்துக்குள்ளேயே போக முடியாது. பூமியில யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம். ஆண்டவர் சொல்லாரு, நீ பரலோகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. குழந்தை போல மனம் திரும்பணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீசர்களுக்கு கெட்ட இருதயம் வந்தது, ஆனா ஆண்டவர் வசனத்தின்படி ஆண்டவர் அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. உன்னை குறித்து, உன் உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கை ஆயிரு. அப்படின்னா உன்னை குறித்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, உன் வார்த்தையை குறித்து ரொம்ப எச்சரிக்கை ஆயிரு. ஆமென். 36 இதை வாசித்து நான் முடிய போறோம். 36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் முடிய போகிறோம். ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே
கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. கணக்கு ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டு. கணக்கு ஒப்புவிக்கன்னு சொன்னா எவ்வளவு ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 50,000 ரூபாய் கையில கொடுத்துருக்குறா. 50,000 ரூபாய்க்கு டீ குடிச்ச காசு கூட நீ எனக்கு கணக்கு எழுதி தரணும்னு சொன்னா எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பா. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகள்லாம் எழுதப்படுகிறது. பைபிள் அங்க எழுதப்படுகிறது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவிழப்பட்டிருக்கிறார். அதில் வசனம் இருக்குது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆமென். நீங்க பேசின பேச்செல்லாம் அங்க போகும். நீங்க எந்த கிரியை செய்தாலும் அது கூட போகும். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவிழப்பட்டிருக்கிறார். எவ்வளவு வல்லமையான வார்த்தை பத்திலா. உங்கள் கிரியைகள் உங்களோட கூட போகும். இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் போகாது, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் போகாது. உங்க கிரியைகள் உங்களோட கூட போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஜாக்கிரதை. உங்க வார்த்தையெல்லாம் போகும், உங்க கிரியைகள் எல்லாம் அங்க போகும். அல்லேலூயா. ஏசுனாரு சும்மா கிடையாது. அல்லேலூயா. அள்ளி வச்சா வெள்ளி காசுன்னு சொல்றது மாதிரி ஏசுனாரு இல்ல. அள்ளி வச்சா வெள்ளி காசு. அல்லேலூயா. அப்படி இல்லை ஏசுனாரு. ரொம்ப ஜாக்கிரதை. ஓ வாழ்க்கை ரொம்ப கவனமா கொண்டு வரணும். ஓ வார்த்தைகள் எல்லாம் பதியப்படுகிறது பரலோக கம்ப்யூட்டர்ல. ஆகவே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் ஒரு வார்த்தைகளினாலே நீதிமான் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ல தீர்க்கப்படுவான். என்னது தீர்ப்பு? சிங்காசனத்துல கடவுள் உட்கார்ந்திருப்பா. அல்லேலூயா. ஒரு கதை இருக்கிறது. 2 நண்பர் இருந்தானா. அல்லேலூயா. 2 பேருமே நல்லா படிச்சாங்களா. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் காலேஜ் படிச்சாங்களாம். காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒருத்தன் வக்கீலுக்கு அட்வொகேட்டுக்கு படிச்சுட்டான். ஒருத்தன் வேலைக்கு போயிருக்கிறான். சரியில்லை. அப்படியே அவன் ஸ்தோத்திரா கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சம் களவாங்கிறவனா திருடுறவனா மாறிட்டான். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சுட்டு போலீஸில் மாட்டிட்டான். அல்லேலூயா. அவனை போலீஸ் கைது பண்ணிருச்சு. அவன் நண்பன் வக்கீல்கிட்ட போய், ஸ்தோத்திர நண்பா, நான் இந்த மாதிரி ஒரு பேங்கு கொள்ளையடிக்கிறதுல நான் மாட்டிட்டேன், என்னை எப்படியாவது எடுத்து விடு. ஆமேன். அவன் நண்பனா இருக்கிறதுனால ஆமேன் அவனை போய் போராடி அந்த நீதிபதிட்ட போராடி அவனை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அல்லேலூயா. இந்த வக்கீல் இன்னும் படிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு அவர் ஒரு நீதிபதியா சர்வீஸு கூட இருந்ததுனால நீதிபதியா மாறிட்டாரு. இந்த நண்பனுக்கு, திருடனா இருக்கிற நண்பனுக்கு தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு திருட்டு கேஸ்ல நண்பன் மாட்டிட்டா. இப்ப போன் பண்றான், நண்பா நான் இந்த மாதிரி திருட்டு கேஸ்ல மாட்டிட்டேன். நான் இப்போ வக்கீலா இல்ல, நான் இப்போ ஒரு நீதிபதியா மாறிட்டேன், அதனால உனக்காக நான் வாதாட முடியாது, வேற ஒரு வக்கீல பாத்துக்க. அல்லேலூயா. இப்போ வேற ஒரு வக்கீல பிடிச்சிட்டு அந்த நீதிமன்றத்துல அந்த கோர்ட்ல அந்த கூண்டுல நிக்கும் பொழுது அங்க நண்பன் நீதிபதியா இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. இப்போ இந்த நண்பனுக்கு ஆதரவா நீதிபதி பேசுவார்னு இந்த நண்பன் நினைக்கிறா. இல்ல, முதல்ல அவர் அட்வொகேட், அவர் வக்கீலு, இப்போ அவர் நீதிபதி. நண்பனா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இங்கே உன்னை மன்னிக்கிறவரா இருக்கிறார், உன்னை அனுசரிக்கிறவரா இருக்கிறார், உன்னை அட்ஜஸ்ட் பண்ணுகிறவரா இருக்கிறார். பரலோகத்துல சிங்காசனத்துல ஒரு நீதிபதியா உட்கார்ந்திருப்பார். அப்போ அவருடைய கிருபையில வெளிப்படாது, உன் மேல இறக்க வைக்க மாட்டார். ஓ வாயின் வார்த்தைகளினால் நீதிமான் என்று ஜட்ஜ்மெண்ட் தீர்க்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லது உன் வார்த்தைகளினால் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். யார் சொல்றது? இயேசுநாதர் தான் அந்த தீர்ப்பை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட இறக்கம் இருக்காது,
கிருபையின் காலம் முடிஞ்சிரும். அல்லேலூயா. என்னென்னால் ஆண்டுடைய சிங்காசனத்தில் நிற்கிற உன் வாயின் வார்த்தைகளினாலேயே நீதிமான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ரொம்ப கவனம். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப கவனம். உங்க பிள்ளைகளையும் இப்படி வளர்க்கணும். என்ன சலசலன்னு பேசுற? இதெல்லாம் பேசலாமா? இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி நீங்க வாழ்ந்து உங்க பிள்ளைகளையும் அப்படி வளர்த்து கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க அதை கடைபிடிச்சா தான் உங்க பிள்ளைகள் கடைபிடிப்பாங்க. போன்ல என்ன பேசுறாங்க, யார்கிட்ட என்னத்தை பகிர்ந்து கொள்ளுகிறாங்க, அதெல்லாம் கவனமா பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். தபால் தந்தி மாதிரி ஒரு ஆள்கிட்ட உன்னை போட்டா போதும் ஊரே ஒரே நாள்ல பரம்பீரும் சொன்னா உனக்கு எப்படி கடவுள் ஆசீர்வாதத்தை தருவார்? உன்னை எப்படி கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பா? அல்லேலூயா. ஒரு தபால் தந்தி மாதிரி இருந்தீனா, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, உன் பிள்ளைகள் அது மாதிரி இருந்தா ஏகப்பட்ட பாவம் உன் வீட்டு மேல இறங்கும் அல்லவா, ஏகப்பட்ட சாபங்கள் உன் வீட்டு மேல இறங்கும் அல்லவா, அநேகருடைய வேதனை உன் வீட்டு மேல வரும் அல்லவா. வாயின் வார்த்தைகளினாலே நீ பிடிக்கப்படுகிறாய். நீ அந்த மாதிரி கட்டுக்கோப்பா வாழ்ந்து பாரு. உன் பிள்ளைகளை அப்படி நடத்தி கொண்டு வா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா சொந்தக்காரர்களா? சாபத்துக்கு பங்காளியா இல்ல சொந்தக்காரர்களா இல்ல, ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா சொந்தக்காரர்களா? நானும் என் மனைவி பிள்ளைகளும் இருப்போம். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவோம். அல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்க்கை. ஆமென். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறான், யாருக்கு மாதிரியா இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கும். ஆமென். அதுல ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டார், முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். ஒரு மாதிரியானா ஒரு மாதிரி இல்ல. அல்லேலூயா. அது ஒரு மாதிரி அப்படி இல்ல. அல்லேலூயா. ஒரு முன்மாதிரியான குடும்பம். அல்லேலூயா. அது ஒரு மாதிரி அப்படி இல்ல, முன்மாதிரியா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சம்பவம் உன்னை சோதிக்கிறதுக்காகவே நடக்கும். ஆபிரகாமை போல கர்த்தர் உன்னையே சோதிப்பா. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாத, ஒரு சுவாபத்திலிருந்து நீ விலகாத. உன்னை சோதிப்பதற்காகவே பூமியில என்னமோ நடக்கும். உத்தம குணத்தை விட்டு வெளியே வந்துடாத. ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாவே உன்னை நிறுத்திக்கொள். முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.